புரட்சிகரமான சிந்தனையில் மூன்றாவது பரிசை பெறுபவர் நிஷாந்தினி மூன்றாவது பரிசை பெறுகிறார். நல்லா வளர்த்த கடவுள் இருக்கலாம். புரட்சிகரமான சிந்தனையில் நிஷாந்தினி மூன்றாவது பரிசை பெறுகிறார். இவருடைய கருத்துக்களில் நிறைய விஷயங்கள் இருந்தன. புரட்சிகரமான வித்தியாசமான சிந்தனைகள் இருந்ததாக நிர்வாகங்களை கருதியதால் இவருக்கு புரட்சிகரமான சிந்தனைகள் பிரிவில் மூன்றாவது இடத்தை பெறுகிறார். இதிலே இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் இலக்கியாஸ்ரீ இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அவர் இவருடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறோம். இலக்கியாஸ்ரீ இதுல பேச்சு நம்ம கணக்கு பண்றது இல்ல. பேச்சு சரியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய ஒரு விஷயம் வித்தியாசமான சிந்தனை இருந்தது. இந்த பிரிவில் முதலிடத்தை பிடிப்பவர் சேதுபதி முதலிடத்தை பிடிக்கிறார். புரட்சிகரமான சிந்தனை வித்தியாசமான சிந்தனையா இருக்கும். அதுக்கு முதலிடத்தை பிடிக்கிறார். வாழ்க்கையை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக தம்பி இங்கே பாருப்பா. இப்ப அடுத்ததாக இரண்டாவது படிக்க வந்திருக்கிறோம். கருத்து செய்தி நல்ல விஷயங்களை சிறப்பான முறையில் அடிக்க போகணும். அது கருத்து செய்தின்னு அர்த்தம். புரட்சிகரமான சிந்தனை இருக்குன்னா அது சரியான வகையில கொண்டு வைக்க முடியாது. அதை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதான் கருத்து செய்து. அதாவது அவருடைய எழுத்து ஓட்டம் கூட வச்சுக்கலாம். பேச்சு போட்டியில அவருடைய எழுத்து ஓட்டம் அதுல மூன்றாவது பரிசு பிடிப்பவர் கருத்து செய்தி பகுதியில் மூன்றாவது இடத்தை பிடிப்பவர் மு ஐஸ்வர்யா அவர்கள் கருத்தில் மூன்றாவது இடம் பிடிக்கிறார். பேச்சுக்கு இருந்து சம்பந்தமில்லை. பேச்சு கடைசியா வரும். இங்க பாருங்க ஐயா. மூவைஷிகர்களெல்லாம் பேச்சுக்கு உற்சாகப்படுத்தலாம். அடுத்து கல்வி தேர்வில் இரண்டாவது இடத்தை பிடிப்பவர் சிவசங்கர். சிவசங்கர் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார். சிவசங்கர் ஒரு கதை இருக்கீங்க வாங்க. வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம். கருத்து தேர்வில் இரண்டாவது இடம். அதாவது எழுதிக்கிற அல்லது அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் சரியான நடையை அமைந்திருக்கிறது. அதுக்கான பரிசு. பேச்சு போட்டியில் வளர்ந்து யார் என்கிற அடுத்த காரணம் இருக்கிறது. அடுத்து இதில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் நிவேதாஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறோம். நான் கூட படிச்சவங்க பேச்சு பார்த்தா நிவேதாஸ்ரீ முதலிடத்தை பிடிக்கிறார். கருத்து செய்தி பகுதி. அடுத்து மிக முக்கியமான கட்டம். இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகள் கருத்துக்கள் புரட்சிகரமான சிந்தனைகள் இதன் மூலமாக கொடுத்தாங்க. எல்லாரும் அவர்களுடைய பேச்சு மூலமாக. பேச்சுனா இருக்கிறதே உச்சகட்டமான ஒரு விஷயம். அதில் யார் முதல் மூன்று இடத்தை பிடித்திருப்பவர்கள் பார்க்க போறோம். அதில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் தேஜஸ்வினி அவர்களுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறோம். மூன்றாவது இடம் பேச்சு. பேச்சு நடி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அவர்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். தேஜஸ்வினி அடுத்ததாக இரண்டாவது இடம். முக்கியமான துறை பேச்சுத்துறை. இதுல இருந்துட்டவங்க கிட்டத்தட்ட மகாவியாசமை. இரண்டாம் இடத்தை யார் பிடித்திருப்பார் என்று பார்த்தால் பிரியதர்ஷினி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். கடந்த ஆண்டு பரிசு வாங்கினா நாங்கள் 3 பிரைஸ் வாங்கினவங்க கிட்டத்தட்ட சமமான நிலை தான். அதனால ஒரு சில மதிப்பெண்கள் தான் கிட்டத்தட்ட சமமான நிலையில தான் வராங்க 3 பேரும். இப்பொழுது இறுதியாக அனைவரையும் இந்த சிறப்பிக்கிறவர்களே பேசினா மிக முக்கியமான துறை. அதில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் லட்சுமி பிரபா அவர்கள். உங்களுடைய வாழ்க்கை